கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ளக்கடவன். தாகமாய் இருக்கிற நமக்கு அவர் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறார். நாம் அவரிடத்தில் விருப்பமாய் இருக்கும்போது நாம் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:6 வாசிக்கிறோம், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன் என்று. ஏசாயா 55:1 வாசிக்கிறோம், தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் தாகமாய் இருக்கும் பொழுது அவர் நம்மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஏசாயா 44:3 ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கும்போது நம்மேல் அவருடைய ஆவியை ஊற்றுவார். தாவீதின் ஆத்துமா தேவன் மேல் தாகமாய் இருந்தது. அவர் பாத்திரம் நிரம்பி வழிந்தது. அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் அபிஷேகம் பண்ணினார். யோவான் 7:37 வாசிக்கிறோம், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கும்போது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தன்னுள்ள நதிகள் ஓடும். உன்னத பாட்டு 4:11-12 வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 5:1 வாசிக்கிறோம், என் மணவாளியே என்று அவர் நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளனாகவும் நாம் அவருடைய மணவாட்டியாகவும் நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். எபேசியர் 1:14 வாசிக்கிறோம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். நாம் விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டுள்ளோம். ஆவியும் மணவாட்டியும் இயேசு கிறிஸ்துவின் வரிக்கு ஆயத்தமாக இருக்கும்போது இதை கேட்கிறவனும் வா என்று சொல்லி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 வாசிக்கிறோம். நாம் அவரை சந்திக்க எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் அவர் மேல் வைத்த நேசம் இன்பமாக இருக்க வேண்டும். அவர் நம்மை அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கிறோம், நம்மை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் நமக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நம்முடைய மனது கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகாதபடி நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நாம் கரைதிரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள மணவாட்டியாக சபையாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் கூட இப்படிப்பட்ட சபையை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு கல்வாரி சிலுவிலை தம்மைத்தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். மணவாட்டி சபையை 2 விதமாக வேதம் இங்கே குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவை வரும்படி அழைப்பதாகவும் கிறிஸ்து வரும் முன்னதாக பாவிகளை அவரிடம் அழைக்கும்படியும் கூறப்பட்டுள்ளது. நாம் அவரிடத்தில் இலவசமாய் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வோம். நம்மை தேவன் அநேருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். மெய்யாகவே இயேசு சீக்கிரமாய் வருகிறார். கர்த்தராய் இயேசுவை வாரும் என்பதே நாம் ஒவ்வொருவருடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும். மணவாட்டியின் வாஞ்சி அதுவாக இருக்க வேண்டும். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ளக்கடவன்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.